இன்றைக்கு முறுமுறு சாப்பிட உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு வைப்போம். பாராடாப்பா நம்ம இவ்வளவு நாளும் சமையல் செஞ்சு பார்த்துருக்கோம். இன்றைக்கு முறுமுறு சாப்பிட்றதுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு பார்ப்போம். வாங்க முறுமுறு சாப்பிட்டு பார்ப்போம். 80 கிலோ கிழங்குலையும் சின்ன சின்ன சீவி மிளகா பொடியையும் சேர்த்து கார சாரம் ஒரு சீவல் செய்வோம். வாங்க செஞ்சு பார்ப்போம். விடுங்க காணு விடுங்க. தம்பி உருளைக்கிழங்கு தூக்கிட்டா தோலை தூக்கி எடுப்போம். பலபலன் இருக்கு கிழங்கு. அண்ணா உருளைக்கிழங்கு சீவிர கவனம் கை அண்ணன் கையை கத்திடா ஆம்பி. கழுவி சுத்தம் பண்ணி எடுப்போம். உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு உருளைக்கிழங்கோட சின்ன சின்ன சீவி எடுப்போம். அம்மா எடுங்க கொட்டி பிரியம் இதில் போட்டால் மடம் ரெண்டு நல்லா பெரிய காஞ்சி வரும். நல்ல வெயில் அடிக்குது, கொஞ்சம் கிளறி விட்டா கரியா காஞ்சிடும்.
கருவேப்பிலையும் சேர்த்தா நல்ல வாசமா இருக்கும். சத்தத்தை பார்த்தா நீ சீவேலை பொறிக்கிறதுக்கு சட்டி வச்சு எடுப்போம். சட்டி சூடாயிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றுவோம். சுத்தமான தேங்காய் எண்ணெய். அப்படி வரைஞ்சிருக்கு. சத்தத்தை பார்த்துட்டு தானே ஆஹாய் முழுமொழி உள்ளது. உருளைக்கிழங்கு சிப்ஸ் தயாராயிட்டு. நம்ம அதுக்கு சேர்மானங்களை சேர்த்து எடுப்போம். அரைச்செடுத்த உப்புத்தூள், அரைச்செடுத்த மிளகுத்தூள், கறிவேப்பிலையும் மிளகாயும் சேர்த்து அரைச்ச தூள், கரெக்டுங்க. இதோட சேர்த்த மிளகாத்தூளும் மிளகு தூளும் உப்பும் சேர்ந்து
காரசாரமா சட்டப்படி இருக்கு. நல்ல காரசாரமா நல்ல முறி இருக்கு, நல்ல ருசியா இருக்கு. உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சது நீங்கள் பார்த்து நீங்கள் நாங்கள் செஞ்சது அதே போல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்படி. செஞ்சு சாப்பிட்றது மட்டும் இல்லை, எப்படி இருக்குன்றா கொமாண்ட்லையும் சொல்லணும். ஒரு முறை சாப்பிடணும். அது இந்த கருவேப்பிலை பொடி உள்ள வாசனை. வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணுங்கள்.